சரி, ஓகேவா? ஸோ பார்ப்போம். எட்டாவது நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ எட்டாவது என்ன சொல்றாங்க? எட்டாவது கேள்வியில எட்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? ரெண்டாவது ரெண்டாவது பார்ப்போம். தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை தொடர்பாடு செய்வது கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். கீழ்வருவனவற்றுள் பொருளாதார தகவல்கள் எவை எவை என குறிப்பிடுக. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணக்கின் பிரதான நோக்கம் பார்த்தீங்கன்னா தகவல்கள் வழங்குவது தான். ஸோ இப்போ இந்த தகவலை வழங்குவதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா எது பொருளாதார தகவலை வழங்குது, எது பொருளாதார தகவலை வழங்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது பொருளாதார தகவல் வழங்குன்னு பார்ப்போம். சொன்னா பார்த்தீங்கன்னா வணிகத்தின் நிதியாண்டின் லாபம் 25,000. வணிகத்தின் நிதியாண்டினுடைய லாபம் பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொருளாதார தகவல்னா ஒரு பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா இடம்பெற்று, அதாவது இது பார்த்தீங்கன்னா இடம்பெற்று நிதியாண்டுக்கான லாபம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த லாபம் அதாவது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு செலவுகளை கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறுவனத்துடைய லாபத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்னா பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பா ஏ வரணும். ஏ இல்லாத விடையை பார்த்தீங்கன்னா மூணாவதுல ஏ இல்லை, கண்டிப்பா வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவதுல ஏ இல்லை, கண்டிப்பா வராது. கண்டிப்பா ஏ வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறுவன ஊழியர்களினுடைய எண்ணிக்கை, நிறுவன ஊழியர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளாதார தகவல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வவுனியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒமேகா லைன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 3,000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 3,000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அது ஒரு தகவல், அதாவது பொருளாதார தகவலாக தான் காணப்படும். இந்த நேரத்தில் இத்தனை நபர்கள் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கர்லாம் எடுத்துக்கிட்டீங்க, சிங்கர் போன்ற நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 10 இல்லாட்டி ஒரு 8 ஊழியர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியதாக காணப்படும். அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கிற பிரான்ச்சை பொறுத்து. சரி, அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு தகவலாக அது காணக்கூடியதாக காணப்படும். கண்டிப்பா அது பி வரணும். பி இல்லாத விடைய பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல பி இல்ல, அஞ்சாவதுல பி இல்லை. அப்ப ஆன்சர் எது வரணும்? ஒன்னாவது தான் ஆன்சர் ஆகும். சரி சரி சரி, கொஞ்சம் வெயிட் வெயிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாத்தி சொல்றேன், ஓகேவா? ஸோ இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னாவது பாத்தீங்கன்னா வரணும், ஏ பாத்தீங்கன்னா வரணும். அப்ப ஏ இல்லாத விட பாத்தீங்கன்னா மூணாவது விட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறுவன ஊழியர்களின் எண்ணிக்கை. அப்ப நிறுவன ஊழியர்களுடைய எண்ணிக்கைனா நிறுவன ஊழியர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா நிறுவனத்துல கணக்குகளை செய்ய முடியாது. நிறுவனத்துல என்னது கணக்குகளை செய்ய முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழியர் பலம் அப்படின்னு சம்பளம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம்ன்ற ஒரு வேர்டை சொல்லியிருந்தாங்கன்னா 500 ஊழியர்கள் பாத்தீங்கன்னா மாதம் 30,000 படி சம்பளம் வழங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூற்று பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியான பெருமதியுடைய ஒரு தகவலாக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னா நிதி பெருமதி இல்ல, ஊழியரோட எண்ணிக்கை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஊழியருடைய எண்ணிக்கையை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு நிதி பெருமதியை சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது பணத்தினால் அளவிடக்கூடிய ஒரு பெருமதியை சொல்லியிருந்தாங்கன்னா அதே நான் இருக்கும்னா பொருளாதார தகவலாக காணப்படும். ஓகேவா? சோ மாத்தி சொல்றேன். ஓகே, இந்த 500 பாத்தீங்கன்னா ஊழியர் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வராது. இதுல பாத்தீங்கன்னா ஊழியர் 500 பேர். ஓகே, இந்த 500 பேருக்கும் சம்பளத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 500 பேருக்கும் சம்பளத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னது? கண்டிப்பா அது ஆன்சரா வந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பி வரக்கூடாது. பி இருக்கிற விட பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல பி இருக்குது, அப்ப கண்டிப்பா வராது. அதே மாதிரி நாலாவதுல பி இருக்குது, கண்டிப்பா வராது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா விட ஒண்ணு ரெண்டு அல்லது அஞ்சாவதானது விடையா வரணும். சோ பார்ப்போம். அடுத்து சிஏ வாட்சி பார்ப்போம். வணிகத்தின் மொத்த சொத்துக்கள் பொறுப்புகளை விட 45,000 அதிகமாக காணப்படும். என்ன சொல்றாங்கன்னா வணிகத்துல பாத்தீங்கன்னா மொத்த சொத்துக்கள் பொறுப்புகளை விட, அதாவது எசட் பாத்தீங்கன்னா பொறுப்பு லைபிலிட்டியை விட 45,000 அதிகமாக காணப்படுது. ஒரு பெருமதியை சொல்லியிருக்கிறாங்க. அது 45,000 பாத்தீங்கன்னா ஒரு பெருமதியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப பெருமதி பாத்தீங்கன்னா 45,000. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார தகவலாக காணக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த கூற்று பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்று. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஎம் வரணும். ஸோ விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. ரெண்டாவதுலயும் சி இருக்குது, ஐந்தாவதுலயும் சி இருக்குது. இப்ப டிஏ வாட்சி பார்ப்போம். குறிப்பிட்ட நேரத்தில் கூடுதலான அலகுகளை உற்பத்தி செய்யும் ஊழியர்களுக்கு அலகு ஒன்றிற்கு ரூபாய் 100 விசேட கொடுப்பனவு வழங்கப்படுகின்றன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஊழியர்கள் பாத்தீங்கன்னா மேலதிகமா ஒரு அலகு உற்பத்தி செய்யற சந்தர்ப்பத்துல அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அளவு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வழங்குறாங்களாம். அப்ப இந்த கூற்று பாத்தீங்கன்னா பெருமதி சொல்றாங்க 100 ரூபாய். அப்ப இது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக கண்டிப்பா டி வரணும். அப்ப டி இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டாவது மட்டும் டி இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா டி இல்ல. அப்ப மிக சரியான விட பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆன்சரா இருக்கு. ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க.
சரி, ஓகே. இதுல எட்டாவதுல பாத்தீங்கன்னா இது ஆன்சரா வந்திருக்கும்னா ரெண்டாவது ஆன்சரா வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆன்சர் ரீசன் பாத்தீங்கன்னா டி பாத்தீங்கன்னா சரி. அதுல பாத்தீங்கன்னா அஞ்சாவதுல டி இல்ல, அப்போ கண்டிப்பா ரெண்டாவது ஆன்சரா வந்திருக்கும். கடைசியா வாட்சி பார்ப்போம். ஈயம் வாட்சி பார்ப்போம். ஊழியர்களை ஊக்குவிக்கும் சிறந்த வேலை சூழல் ஒன்றை நிறுவுதல் காணப்படும். அப்ப என்ன சொல்றாங்க, ஊழியர்கள் பாத்தீங்கன்னா வேலை செய்ய பத்தி அவங்க சிறந்த சூழல் இருக்கணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்தீங்கன்னா ஊழியர் வந்து சிறந்த ஒரு நல்லா வேலை செய்யணும், நெக்டிவா வேலை செய்யணும், சந்தோஷமா வேலை செய்யணும், அது ஒரு சிறந்த ஒரு சூழலா இருக்கணும். அப்ப சிறந்த ஒரு சூழலா இருந்தா தான் என்னது, அந்த நபர்கள் அங்க வேலை செய்யப்படுகின்ற நபர்கள் பாத்தீங்கன்னா சந்தோஷமா வேலை செய்வது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வேலை செய்யக்கூடியதாக காணப்படும். உதாரணத்துக்கு உங்களோட பாடசாலை எடுத்தீங்கன்னா பாடசாலையில பாத்தீங்கன்னா சில கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா மலசல்ல கூட அது ஒஷ்யூம் இருக்குது அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஒஷ்யூம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாடசாலை கிளாஸ் ரூம் வரை இருக்கவே முடியாது. சில பாடசாலை வந்து கிளீனா இருக்கும், சில பாடசாலை பாத்தீங்கன்னா கிளீனா இருக்காது. அப்ப அது பாத்தீங்கன்னா அந்த மாணவர் பாத்தீங்கன்னா படிப்புக்கு பாத்தீங்கன்னா சிரமமாக காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சு தர ஆசிரியருக்கும் பாத்தீங்கன்னா அது சிரமமாக காணப்படும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுவனத்துல பாத்தீங்கன்னா சிறந்த சூழல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊழியர் பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கக்கூடியதா காணப்படும். இது ஓகே கூட்டு சரி. ஆனா என்னது இங்க பெருமதி சொல்லல, பொருளாதார தகவல் தீர்மானிப்பதற்கு ஒரு பெருமை சொல்லல. பாத்தீங்கன்னா ஈயும் வராது. இதுல பாத்தீங்கன்னா அஞ்சால ஈ இருக்குது. அப்ப மிக பொருத்தமான விட பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கும். சரியா, அடுத்து ஒன்பதாவது பார்ப்போம். சோ ஒன்பதாவது என்ன ஆன்சர் போட்டுக்கோங்க. மூணாவது அண்ணா. மூணாவது பாருங்க. பொது நோக்க பயன்பாட்டிற்காக கணக்கீட்டின் நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கும் கூற்றாக அமைவது. அப்ப பொது நோ- நோக்க கணக்கீட்டினுடைய பிரதான என்னது பிரதான நோக்கத்தை வந்து விவரிக்கின்ற ஒரு கூற்று இதுன்னு கேட்டிருக்காங்க. பிரதான நோக்கத்தை வந்து விவரிக்கின்ற ஒரு கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அது சொன்னா பார்ப்போம். வணிகத்தின் உள்ளக தீர்மானத்திற்கான பொது நோக்க நிதி கூற்றுகளை வழங்குதல். அப்போ உள்ளக தீர்மானித்தலுக்கான நிதி கூற்றுக்கள் வழங்குவது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா உள்ளக பிரிவினருக்கு மாத்திர தகவல் வழங்குவது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத கூற்று. அப்படியே தகவல் வழங்கினாலும் அந்த தகவலை பாத்தீங்கன்னா உரிய முறையில பதிவு செய்ய பாத்தீங்கன்னா அக்கறையுடைய நபர்கள் தேவை இருந்தால் மாத்திருந்தனது தகவல் வந்து பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப கண்டிப்பா அது ஒன்னாவது விட வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வணிகம் ஒன்றின் அக்கறை உடையோரின் கணக்காய்வாளர் தீர்மானம் எடுப்பதற்கான தகவலை வழங்குது. அப்ப கணக்காளர் மாத்திருந்தனது தீர்மானம் எடுப்பது தகவலை வழங்குவது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கணக்காளர் மாத்திருந்தா குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்ப கணக்காளர் மாத்திருந்தா தீர்மானம் எடுக்கக்கூடியதாக காணப்படும் அது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டு. ஏன்னா அக்கறையுடைய சகல தரப்பினர் உள்ளக பிரிவினரும் வெளிய பிரிவினரும் கணக்காளர் பாத்தீங்கன்னா உள்ளக பிரிவினர் மாத்திரம் காணப்படும். அப்ப இந்த கூற்றம் இல்ல, கண்டிப்பா இதுவும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கீட்டு அலகு தொடர்பில் அக்கறை உடையோருக்கு தீர்மானம் எடுப்பதுதான் தகவல் கண்டிப்பா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சம்டைம் பாத்தீங்கன்னா இந்த அலகுன்ற வீடு வந்து ரொம்ப முக்கியம். வரையறைக்கத்தை இந்த அலகுன்றது கொடுத்திருப்பாங்க. சரி, அப்ப கணக்கீட்டு அலகு தொடர்பில் அக்கறை உடையோருக்கு பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுப்பது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. இப்ப மூணாவது கண்டிப்பா ஆன்சரா வரணும். சரி, மூணாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர். இப்ப மத்தையும் வாச்சி கடந்த காலம் மற்றும் எதிர்கால தகவலை அக்கறை உடையோருக்கு தீர்மானம் எடுப்பதுதான் தகவல் வழங்குதல். சோ கடந்த காலம் மற்றும் எதிர்கால தகவல்களை பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் பாத்தீங்கன்னா தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வழங்குதான் சரி. ஆனா இது என்ன இல்லைன்னா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா தகவலை வந்து எல்லா நபர்களும் இல்ல நிறைய தகவல் பாத்தீங்கன்னா நிறுவனத்துல இருந்து இடம்பெறக்கூடியதா காணும். நிறைய தகவல் பாத்தீங்கன்னா நிறுவனத்துல இருந்து இடம்பெறக்கூடிய நிறைய தகவல் நிறுவனத்துக்கு மாத்திரம்ல பல்வேறுபட்ட செயற்பாடு இடம்பெறக்கூடியதாக காணப்படும். அப்ப எல்லா தகவலையும் அடிப்படையாக கொண்டு தீர்மானம் மேற்கொள்ள மாட்டாங்க. அழகுனா குறிப்பிட்ட சில தகவல் என்னது அடிப்படையாக கொண்டு தீர்மானம் மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அப்ப இது பாத்தீங்கன்னா நாலாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிழையானதா இருக்கும், அது வராது. சோ அடுத்து பார்த்தோம்னா எது வரப்போகுது பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாத்தீங்கன்னா சோ அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சோ அஞ்சாவதுல பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அஞ்சாவது முகாமையாளர் மற்றும் முதலீட்டாளருக்கு மட்டும் தீர்மானிப்பதுதான் தகவல் வழங்கும். முகாமையாளர் மற்றும் முதலீட்டாளருக்கு மாத்திரம் தீர்மானிப்பு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா உள்ளக பிரிவினர்களாக காணப்படுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கூற்று பிழையானது. மிக சரியான கூற்று பாத்தீங்கன்னா மூன்றாவதா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து 10வது என்ன ஆன்சர் போட்டுக்கோங்க. அஞ்சாவது ஆன்சர் அண்ணா. 10வது அஞ்சாவது ஆன்சர். சோ பார்ப்போம் அஞ்சாவது ஆன்சர் சரியானு. சோ பின்வரும் கூற்றுக்கள் நிதி கணக்கீடு தொடர்பில் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, நிதி கணக்கீடை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்னா பார்ப்போம்.
வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுது. சரி, கண்டிப்பா ஏ வரணும். ஏ இல்லாவிட பாத்தீங்கன்னா 4வது கண்டிப்பா வராது. ஏ இல்ல. அடுத்து பார்ப்போம். உள்ளக பிரிவினருக்கு மாத்திரம் தகவல் இல்ல. உள்ளக பிரிவினருக்கு மாத்திரம் தகவல் வழங்க மாட்டாங்க. வெளியே பிரிவினருக்கு கண்டிப்பா வழங்குவாங்க. சோ பி இருக்கிற விட பாத்தீங்கன்னா 1வது பி இருக்குது, 2வது பி இருக்குது, 3வது பி இருக்குது. அப்ப ஆன்சர் எது வரணும்? 5வது ஆன்சரா வரும். கீழே உள்ள ரெண்டையும் வாசிக்காம ஆன்சரை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அடுத்து பார்ப்போம். குறிப்பிட்ட கணக்காண்டு காலத்திற்கு தகவல் ஒரு தடவை மாத்திரம் முன்வைத்து. சோ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று சி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் நியமங்கள் சட்டங்கள் பின்பற்றப்படும். சார் இடியும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் எதா வரும்? 5வது ஆன்சராக வரும். அப்ப கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பாத்துக்கோங்க. நான் இந்த ஏயும் பியும் மட்டும் தான் வாசிச்சிருந்தேன். விடை என்னது ஈஸியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் 5ஆவதுன்னு. இது ரெண்டையும் வாசிக்காம. சோ இந்த டெக்னிக்கலா யூஸ் பண்ணி இப்பயே பழகிக்கொள்ளுங்க. ஈஸியா இருக்கும். பார்ட் 1 பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடியதாகவும் காணப்படும். அடுத்து பார்ப்போம் 11வது. ஸோ 11வது பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. நிதி கணக்கீடு துறை பின்வரும் கூட்டுகளை பிழையான கூட்டையும் தெரிவு செய்யும். அப்ப நிதி கூட்டுகளை வந்து பிழையான கூட்டுகளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆன்சர் போட்டீங்க? 3வது. 3வது. ஓகே, பார்ப்போம். 3வது சரியானு பார்ப்போம். நிதி கணக்கீடு. அப்ப கீழே ஞாபகம் வச்சுக்கணும். நிதி கணக்கீடு என்ன, அதுக்கான வரைவிலக்கண ஞாபகம் வரணும், அதோட செயல்முறை ஞாபகம் வரணும், அதே மாதிரி அதனுடைய பண்புகள் ஞாபகம் வரணும். பார்ப்போம். இதுல அக்கறையுடைய தரப்பினை தீர்மானத்துக்கு தேவையான பயனுள்ள தகவல் வழங்கு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று அக்கறையுடைய தரப்பினைக்கு பயனுள்ள தகவல் வழங்குங்க. அப்ப கண்டிப்பா ஒன்னாவது சரியான கூற்று, அது வராது விடையா. இது கணக்கீட்டு நியமங்கள் சட்டத்திட்டங்கள் அமைவானது. சோ கணக்கீட்டு நியமங்கள் சட்டத்திட்டங்கள் கொள்கைகள் கொள்கைகள் எல்லாத்தையும் இது பின்பற்றக்கூடியதாக காணப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்கேஎஸ் நிறைய படிப்பீங்க. 1, 2, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 இப்படி நிறைய இருக்குது. அதையும் படிப்பீங்க. எஸ்எல்எஃப்ஆர்எஸையும் படிப்பீங்க. சரி, அடுத்து பார்ப்போம். 3வது இது வரலாற்று தகவலையும் எதிர்குறும் தகவலையும் அடிப்படையாக கொண்டது. இது பில இது எதுக்குரியதா இருக்கும்? முகாமை கணக்கீட்டு குறியா. இந்த டேஸ் மாதிரி போட்டு எழுதிக்கணும். முகாமை கணக்கீட்டு குறியதுன்னு நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? முகாமை கணக்கீட்டு குறியா. இது கண்டிப்பா பில. இது அடுத்து பார்ப்போம். 4வது இது நிதியாண்டுக்கு ஒரு தடவை மாதிரியும் தயாரிக்கப்படுகிறது. சரி, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. அடுத்து 15 இது நிதி கணக்கீட்டின் பிரதான வகையில் ஒன்றாகும். இதுவும் என்னது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல. ஓகே, அடுத்து பார்ப்போம். 12வது ஆன்சர் போட்டுக்கீங்க. 2வதுண்ணா. 2வது பாத்தீங்க. 2வது. சோ பார்ப்போம் என்ன கேட்டுக்காங்கன்னா என்ன கேட்டுக்காங்கன்னா கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுவது. அப்ப நிதி கூற்றுக்கள். அப்ப நிதி கூற்றுக்கள் ஞாபகம் வரும். என்னென்ன ஞாபகம் வரணும்? மொத்த முற்றடக்க வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, கொள்கைகளும் குறிப்புகளும். இது அவ்வளவு அது நிதி கூற்றுகளுடைய கூறுகளாக காணும். இந்த நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக அமைவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறது பாத்தீங்கன்னா பரீட்சை மீதி இருந்தா தானே இந்த நிதி கூற்றுக்கள் வருமானங்கள் இந்த நிதி கூற்றுக்களை நம்ம தயாரிக்க முடியும். ஆனா இந்த பரீட்சை மீதி தயாரிப்பதுக்கு என்ன தேவை? கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் தேவை. இது இருந்தா தானே இதை தயாரிக்க முடியும். இது இல்லாம பாத்தீங்கன்னா பரீட்சை மீதி தயாரிக்க முடியாது. பரீட்சை மீதி இல்லாம நிதி கூற்றுக்களை தயாரிக்க முடியாது. சரியா? அப்ப கண்டிப்பா இந்த ஆன்சர் எது வந்திருக்குன்னா 2வது ஆன்சர் வந்திருக்குன்னா பாவம். 1வது பாத்தீங்கன்னா கணக்கீட்டு கொள்கைகளை மாத்திரம் வச்சுக்கொண்டு நிதி கணக்கீடு தயாரிக்க முடியாது. அங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் வந்து கண்டிப்பா அவசியம். சோ ஆன்சர் 2வது தெரியும். 3வது பார்ப்போம். முதன்மை ஏடுகள்னா அந்த கொடுக்கல் வாங்கல் அடிப்படையாக கூட எங்க பதிவு செய்யணும்? முதன்மை ஏட்டுல பதிவு செய்யுங்க. முதன்மை ஏட்டுல பதிவு செய்யப்படையும் பேரேட்டுக்கு மாத்துவீங்க. பேரேட்டுல பதிவு செய்யப்பட எங்க மாத்துவீங்க? பரீட்சை மீதிக்கு மாத்துவீங்க. பரீட்சை மீதிகள் எங்க மாத்துவீங்க? நிதி கூட்டுகள் மாத்துவீங்க. அப்ப கண்டிப்பா இந்த முதன்மையில பதிவு செய்வதற்கு என்ன தேவை? கொடுக்கல் வாங்கல் தேவை. சோ 3வது வராது, 1வது வராது. 4வது பாத்தீங்கன்னா பொருளாதார வளங்கள். சோ பொருளாதார வளங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தமற்ற ஒரு கூற்றாக காணப்படும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 5வது பாத்தீங்கன்னா பரீட்சை மீதி. இந்த பரீட்சை மீதியை தயாரிப்பதற்கு என்ன தேவை? கொடுக்கல் வாங்கல்கள் தேவை. சோ மிக பொருத்தமான விட பாத்தீங்கன்னா 2வது ஆன்சரா இருக்கும். சோ அடுத்து பார்ப்போம். 13வது என்ன ஆன்சர்? 4வதுண்ணா. 4வது. சரி பார்ப்போம். ஆன்சர் 4வது சரியான. என்ன சொல்றாங்கன்னா நிதி கணக்கீட்டின் செயல்முறை செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற சரியான ஒழுங்கு வரிசையினை தெரிவு செய்யும். அப்ப நிதி கணக்கீடுடைய செயற்பாட்டை வந்து ஒழுங்கு முறையில வந்து நம்ம பதிவு செய்ய சந்தர்ப்பத்துல என்னென்ன முறையில பயன்படுத்தும் அதுல ஒழுங்கு வரிசையை கேட்டிருக்காங்க. அப்போ 1வது பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. சோ அப்போ 1வது பெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். வகைப்படுத்தல் வராது, பொழிப்பாக்குதல் வராது, பகுப்பாய்வு செய்தல் வராது,
தகவலை இனம் காணுதல் கண்டிப்பா வரும். இத்தனை முதலாவது செயல்பாடு தகவல் இனம் காணணும், பதிவு செய்தது வராது. அப்போ ஒன்னாவது என்னது டி கண்டிப்பா ஒன்னாதான் வரணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்னாவது டி இருக்குது, எல்லாத்துலயும் டி இருக்குது, விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. சோ தகவல் இனம் காணப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். அப்ப கண்டிப்பா அது ஒன்னாவது இது ஒன்னாவது பார்த்தீங்கன்னா டி வந்திருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இ வந்து, ரெண்டாவது இ இல்லாத விடையை பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல ரெண்டாவதுல இ இல்ல, இதுலயும் இ இல்ல வராது, இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல இ இல்ல, ஏத்தா இருக்கு, இதுலயும் வராது. ஸோ டவுட் வந்திருக்கணும். ஒன்று 4, அஞ்சாவதுனது ஆன்சரா வரப்போகுது. இது ரெண்டுல எது தானது ஆன்சரா வராது. மூணாவது பதிவு எது வந்திருக்கணும்னா வகைப்படுத்தல். பதிவு செய்யப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? வகைப்படுத்துது. இத்தனது மூணாவது செயற்பாடா இருக்கும். அப்ப கண்டிப்பா அது மூணாவது பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும். இதுலயும் பாருங்க மூணாவது ஏ இருக்குது, இதுலயும் பாத்தீங்கன்னா மூணாவது ஏ இருக்குது. அப்ப விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. சோ அடுத்து பார்ப்போம் என்ன வரும் பாத்தீங்கன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா பொழிப்பாக்கல் செய்து. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா பொழிப்பாக்கல் செய்து. நாலாவது பாத்தீங்கன்னா பொழிப்பாக்கல் செய்து. அப்ப கண்டிப்பா அது பி தனது நாலாவது இருக்கணும். சோ நாலாவது பாத்தீங்கன்னா இதுல மட்டும் தான் பி இருக்குது, இதுல ரெண்டும் மாறி இருக்குது, இது ரெண்டும் மாறி இருக்குது. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா எது வந்திருக்கணும்? நாலாவது பாத்தீங்கன்னா ஆன்சராக இருக்கணும். இது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. இல்ல. அடுத்து 14க்கு என்ன ஆன்சர் போட்டுருக்கீங்க? ஒண்ணாவதுண்ணா. 14க்கு ஒண்ணாவது. ஓகே பார்ப்போம். 14க்கு ஒண்ணாவது ஆன்சர் சரியா நம்ம பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கணக்கின் பிரதான நோக்கத்தினை சிறப்பாக விவரிக்கிறது. கணக்கின் பிரதான நோக்கத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாக விவரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கணக்கின் பிரதான நோக்கத்தை சிறப்பாக விவரிக்க பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ஆன்சர் சொல்றீங்க. இந்த ஒன்னாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி. இப்ப பார்ப்போம், அதை வாட்சி பார்ப்போம். மற்ற ஆன்சர் ஏன் வராதுன்னு பார்ப்போம். கணக்கிட்டு அழகு தொடர்பாக அக்கறை செலுத்தும் பிரிவினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டு. இது நம்ம முன்னுக்கே பார்க்கறது சரியான கூற்று. ரெண்டாவது பார்ப்போம் ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கிட்டு அழகு தொடர்பாக அக்கறை செலுத்தும் உள்ளக கட்சியினருக்கு அவசியமான பொருளாதார தகவல் தான். சோ பிள்ளை என்ன பிள்ளை? இந்த உள்ளக கட்சின்ற பிள்ளை. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சுக்கணும்? ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். கோடு போட்டு சொல்லணும், இந்த இடத்துல தான் பிள்ளைன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும். இந்த இடத்துல தான் இந்த வேர்டு தான் பிள்ளைன்றதை நீங்க விலையும் கொள்ளணும். சரி, அப்ப இந்த ஆன்சர் பிள்ளை. மூணா போகும். கணக்காய்க்கு அவசியமான நிதி கூட்டுகள் சமர்ப்பித்தல். நிதி கூட்டுகள் சமர்ப்பித்தது ஓகே. அந்த நிதி கூட்டுகள் சமர்ப்பிப்பதுக்கு நமக்கு என்ன தேவை? அக்கறையுடைய தரப்பினே தேவை. அவங்க தான் தகவல் முறையாக பதிவு செய்து கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த கூட்டு பாத்தீங்கன்னா பிழை. ரெண்டாவது பிழை. நாலாவது பாத்தீங்கன்னா கணக்கிட்டு அழகு தொடர்பு அக்கறை செலுத்தும் வெளியே பிரிவினர். சோ மேல பாத்தீங்கன்னா உள்ளக பிரிவினர், இங்க வெளியே பிரிவினர் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல இது பிழையா இருக்கும். இந்த இடத்துல வரப்பட்ட இந்த வேர்டு பிழையா இருக்கும். சோ அப்ப கண்டிப்பா அது நாலாவது ஆன்சர் வராது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நிதி நிறுவனங்களுக்கு அவசியமான பொருளாதார தகவல் வழங்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அது பிழையா இருக்கும். இது சரி. ஆனா பிரதான பாத்தீங்கன்னா பிரதான நோக்கம் பாத்தீங்கன்னா ஒன்னாவது நோக்கமா இருக்கும். சோ அப்ப 14வது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்னாவதா இருக்கும். 15வது என்ன ஆன்சர்? 15வது நாலாவதுண்ணா. நாலாவது ஆன்சர் பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்கள் எது நிறுவனமுடன் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தின் மிக சிறப்பாக, அப்ப கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கத்தின மிக சிறப்பாக விவரிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கத்தின மிக சிறப்பாக விவரிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பார்ப்போம். ஒன்னா பார்ப்போம். நிதி கூட்டுகள் தயாரித்தலுக்கு கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல். சோ இது பிரதான நோக்கம் அல்ல. நிதி கூட்டுகள் தயாரிப்பதற்கு கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல். இப்ப கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்ய பார்த்தீங்கன்னா நிதி கணக்கினுடைய ஒரு செயல்முறை. என்னது? நிதி கணக்கினுடைய செயல்முறை. நம்ம மேல ஒரு கேள்வி பார்த்தோம், 13வது கேள்வி பார்த்தோம். கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாவது செயல்முறையா காணப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முகாமையாளரின் பயன்படுத்தி தகவல், முகாமையை பயன்படுத்தி தகவல் பார்த்தீங்கன்னா முகாமை கணக்கிட்டா இருக்கும். சோ மேல எழுதியிருப்பீங்க செயல்முறை, இது பாத்தீங்கன்னா முகாமை கணக்கிட்டு எழுதியிருப்பீங்க. மூணாவது பார்ப்போம். குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலை அறிக்கையிடுதல். குறித்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலை அறிக்கையிடுதல். சோ சரி, அறிக்கையிடணும். இந்த அறிக்கையிட பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? ஒரு செயல்முறையா காணப்படும். அறிக்கையிட பாத்தீங்கன்னா ஒரு செயல்முறையா காணப்படும். நிதி கணக்கினுடைய ஒரு செயல்முறையாக காணப்படும். நாலாவது பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினை தீர்மானிப்பதற்கு நிதி மற்றும் நிதி சாரா தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். மிக பொருத்தம் பாத்தீங்கன்னா நாலாவது ஆன்சரா இருக்கும். அஞ்சாவது பார்ப்போம். மூலதனத்தை வழங்கியவர்களுக்கு பொதுநோக்கு நிதி கூட்டுகள் தயாரித்தல். மூலதனத்தை வழங்கி மாத்திரது பொதுநோக்கு நிதி கூட்டுகள் தயாரிக்க மாட்டாங்க. அக்கறை செலுத்தப்படுகின்ற சகல தரப்பினருக்கு தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா மிக பொருத்தமான விட பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா நான்காவது ஆன்சராக காணப்படும். அஞ்சாவது பிழை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது பிழை, ரெண்டாவது பிழை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது பிழை. இது டவுட் இருக்குதா? இல்ல. சோ அடுத்து கணக்கீட்டு
16வதுக்கான என்ன ஆன்சர்? 16க்கு என்ன ஆன்சர்? ஒன்னாவது அண்ணா. ஒன்னாவது ஆன்சர். சரியா? கணக்கிட்டு அழகுனா நீங்க போட்டிருக்க ஒன்னாவது ஆன்சர். ஸோ ஒன்னாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா கீழே இந்த கணக்கிட்டு அழகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் இருந்துச்சுன்னா கைட்ல போய் பாருங்க. தெளிவா கொடுத்திருப்பாங்க. எது எது கொடுத்திருப்பாங்க? தனியார், வணிக அமைப்பு, அரசு, இதை மாத்திருந்தது கொடுத்திருப்பாங்க உங்களோட கைட்ல. அப்ப கணக்கீட்டு அழகுன்னா தனித்தனி அழகு குறிப்பிட உரிமையாளர் பாத்தீங்கன்னா உரிமையா நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னா அழகுசார் என்ன கருவை யோசிச்சிருக்கிறீங்க. சரியாவா நான் சொன்னது? அழகுசார் என்ன கருவை யோசிச்சிருக்கிறீங்க. உரிமையாளர் இருந்து வேறு ஓ பொருளாதார அழகு. சரியா? இப்ப உரிமையாளர் நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு சொல்ற ஒரு எண்ண கருத்தானது அழகுசார் எண்ணக்கரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் முழுமைக்குறு எண்ணக்கரு. சபையில பாத்தீங்கன்னா நீங்க அழகு என்பது பாத்தீங்கன்னா அந்த அழகுசார் எண்ணக்கருவை சொல்ல தனித்தனி அழகுகளை சொல்றாங்க. அப்ப இந்த கூற்று பாத்தீங்கன்னா பில. அப்ப இந்த நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். அது இது வந்து எதை குறிக்கிறது? கணக்கிட்டு எண்ணக்கரு பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளணும். அழகுசார் எண்ணக்கரு. அடுத்து பாத்தீங்கன்னா லாப நோக்கம் உள்ள லாப நோக்கமற்ற எந்த ஒரு நிறுவனம் ஆகும். லாப நோக்கம் உள்ள லாப நோக்கமற்ற எந்த ஒரு நிறுவனம்னாது அழகுக்குள்ள உள்ளடங்காது. அழகுனா தனித்தனி ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கணும். லாபம்னா யாருக்குரியது? அரசாங்கத்துக்குரிய தனியாருக்குரியதா? அடுத்து லாப நோக்கம் மட்டும்தான் அரசாங்கத்துக்குரிய தனியாருக்குரியதா? தனித்தனியா இருக்கணும். அப்ப இந்த குற்றம் கீழே ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா வரி செலுத்துகின்ற அனைத்து நிறுவனக்கும். வரி செலுத்துகின்ற அனைத்து நிறுவனக்கும்னா வரி மட்டும் செலுத்துகின்ற நிறுவனங்கள் காணப்படாது. வரி செலுத்தாத நிறுவனங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காணப்படுது. சோ அப்ப அந்த கூட்டம் கீழே தனித்தனி அதுக்கு உள்ளடங்காது. நாலாவது பாத்தீங்கன்னா அரசு தனியார் கூட்டுறவு நிறுவனங்கள். அப்ப அரசு தனியார் கூட்டுறவு நிறுவனங்கள்னா அரசுக்குரிய தனது இந்த கூட்டுறவு நிறுவனம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசுக்குரிய தனது கூட்டுறவு நிறுவனம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சேம் ஆனதா இருக்கும். இந்த அரசுக்குரியது வந்து கூட்டுறவு நிறுவனங்களா இருக்கும். சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசுக்குரியதா காணப்படும். அப்ப இந்த கூட்டம் கீழே மிக பொருத்தம் பாத்தீங்கன்னா தனியார், வணிக அமைப்பு, அரசு. அப்ப தனியார் வேற, நிறுவனங்கள் வேற, அரசு வேற. அப்ப சொல்றாங்க தனி நபர்கள் வேற, வணிக அமைப்புனா நிறுவனங்கள் வேற. அது தனியுடைமையா இருக்கலாம், பங்குடைமையா இருக்கலாம், கூட்டு நீக்கப்பட்ட கம்பெனியா இருக்கலாம், வரையறுக்கப்பட்ட கம்பெனியா இருக்கலாம், அது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியா இருக்கலாம். இது வேற இருக்கா? அப்ப அது வேற, அரசுன்றது வேற. அப்ப மிக பொருத்தமான விட பார்த்தீங்க எதா இருக்கும்னா ஐந்தாவது விடையா இருக்கும். இது டவுட் இருக்குதா? இந்த கேள்வி ரெண்டு பேத்துக்கு கீழே தானே? பில அண்ணா. இந்த கேள்வி ரெண்டு பேத்துக்கும் கீழே சரியண்ணா. தானே? சரி, ஓகே, சரியா. சோ அடுத்து 17வது ஆன்சர் சொல்லுங்க. 17வது ஆன்சர். 4வது ஆன்சர் அண்ணா. 4வது. சோ இந்த மாதிரி அவ்வளவுதான். இன்னொரு கேள்வி நம்ம முன்னுக்கு பார்த்திருக்கோம். சோ பார்ப்போம். அப்ப கண்டிப்பா என்னது பெஸ்டா பாத்தீங்கன்னா தகவல் வந்து இன்னும் காணும். அப்ப கண்டிப்பா என்னது டி வரணும். அதாவது டி கண்டிப்பா வரணும். அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டி இருக்குது, விடையை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன வரணும்னா பதிவு செய்து வரணும். அப்ப கண்டிப்பா என்னது ரெண்டாவதா இ வரும். கண்டிப்பா என்னது ரெண்டாவதா இ வரும். இ இல்லாத விடை விட்டீங்கன்னா இந்த விட வராது, இந்த விட வராது, இந்த விட வராது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன வரணும் பாத்தீங்கன்னா இப்போ வகைப்படுத்தல். அடுத்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பிறகு அது நம்ம வகைப்படுத்தல். அப்ப கண்டிப்பா அது மூணாவதா ஏ வரணும். அப்ப ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா மூணாவது இதுலயும் ஏ இருக்குது, இதுலயும் இருக்கு. சேம் ஆன்சர் வந்திருக்கு. அப்படி சரியா? இது எந்த இது மாற்றமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா பொழிப்பாக்கல் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? பொழிப்பாக்கல் செய்யணும். அடுத்து ஏக்கு பிறகு பி வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பி இங்கே வந்திருக்குது, இதுல மாறி வந்திருக்கப்ப பொருத்தமான விட பாத்தீங்கன்னா 4வது கூற்றாக இருக்கும். 18வது ஆன்சர். மூணாவது. இதில் டவுட் இருக்குதா? கணக்கீட்டு உள்ளீடு தொடர்பில் சரியானவை என கருதப்படும் தொகுதி. அப்ப கணக்கீட்டு உள்ளீடு. அப்ப கணக்கீட்டு உள்ளீடு நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. அந்த கொடுக்கல் வாங்கல் தனது நிறுவனத்துக்கான அதாவது கணக்கீட்டிற்கான உள்ளீடுகளாக காணப்படும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கணக்கீட்டு உள்ளீடுக்கானது சரி, கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல் தனது கணக்கீட்டிற்கான உள்ளீடுகளாக காணப்படும். ஏனி அனைத்தும் பாத்தீங்கன்னா வராது. இதுல பாத்தீங்கன்னா வரலாற்று தகவல். வரலாற்று தகவல் என்ன தகவல்? நிதி சார்ந்த தகவலா, நிதி சாரா தகவலா, நிறுவனம் தொடர்பான தகவலா, நிறுவனம் அற்ற தகவலா? அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கூற்று பிழை. அடுத்து எதிர்குறும் தகவல். எதிர்குறும் தகவல்னா என்ன தகவல்? எதிர்கூறுனா அது லாபம் தொடர்பான தகவலா, நட்டம் தொடர்பான தகவலா, இப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப எதிர்ப்பு மொட்டையாக சபை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா நிதி கூட்டுகள். நிதி கூட்டுகள் வந்து கணக்கினுடைய வெளியீடு. அப்ப இந்த நோட் பண்ணிக்கொள்ளணும். நிதி கூட்டுகள் பார்த்தீங்கன்னா கணக்கினுடைய வெளியீடுகளாக காணப்படும். அடுத்து எல்லை கிரயம் தயாரித்தல் வந்து முகாமை கணக்கீடு. முகாமை கணக்கீடாக காணப்படும். மிக பொருத்தமாக பாத்தீங்கன்னா மூணாவது
ஆன்சராக காணப்படும். இதுல டவுட் இருக்குதா? இல்ல இல்ல அடுத்து 19க்கு என்ன ஆன்சர் போட்டுருக்கீங்க? முதலாவது அண்ணா. ஒன்னாவது முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுக்கள் எது நிறுவனமோடு கணக்கீட்டின் தொழிற்பாட்டை மிக சிறப்பாக வைக்கிறது. சோ நான் சொல்லிட்டேன், கணக்கீட்டு தொழிற்பாடு, பிரதான பண்பு, நோக்கம், வரைவிலக்கணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்றது. அக்கறையுடைய தரப்பினை பாத்தீங்கன்னா அது கணக்கீட்டு அழகு தொடர்பில் அக்கறையுடைய தரப்பினை பாத்தீங்கன்னா பொருளாதார தகவல். அப்ப இந்த கூட்டுல பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் தேர்னாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுல பாருங்க அக்கறையுடைய தரப்பினர் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினர் இல்ல, இதுல இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்குது அக்கறையுடைய தரப்பினர். சோ இப்படி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்க பெஸ்டா கேள்வி ஃபுல்லா வாட்சி கொள்ளணும். வாசிக்காம கேள்வி ஆன்சர் கண்டுபிடிக்க போயிடாதீங்க, பிழைச்சிடும். கேள்வி ஃபுல்லா வாட்ச பிறகு கண்டுபிடிக்க போங்க. அப்போ ஒன்னாவது ஆன்சர் சரி. பாப்போம் ஏன் மற்றது வராதுன்னு பாத்தீங்கன்னா, இது நிறுவனத்தின் தகவல் அது தொடர்பில் அக்கறையுடைய தீர்மானம் எடுப்பதற்கு வழங்குது. சோ அந்த ஆன்சர் சரி. இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு பாத்தீங்கன்னா கணக்கு புத்தகத்தை பதிவு செய்து பாத்தீங்கன்னா செயல்முறையாக காணப்படும். சோ அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். இது கணக்கினுடைய செயல்முறை என்று நோட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறுவனத்தின் நிதி தகவல்களை அதன் முகாமை பார்த்தீங்கன்னா இது முகாமை கணக்கீட்டினுடைய தொடர்புடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டு நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு பேப்பர் கையில இருந்துச்சுன்னா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வின் பண அடிப்படையில் அளவீடு. இது பார்த்தீங்கன்னா பண அடிப்படை அளவீடு பார்த்தீங்கன்னா பண அளவீட்டு என்ன கருன்னு சொல்றாங்க. நோட் பண்ணி கொடுங்க. பண அளவீட்டு என்ன கருன்றது இந்த என்ன மென்ஷன் பண்றாங்க, பணத்தினால் அளவிடப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறுவனத்தின் வளங்களின் பயன்பாடு தொடர்பு தகவலை பார்த்தீங்கன்னா அதன் முகாமையாளருக்கு வழங்குது. முகாமையாளருக்கு மாத்திரை வழங்க பார்த்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். முகாமையாளருக்கு மாத்திரை வழங்க பார்த்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டு இந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான மெத்தட். இப்படி படிச்சா தானே அது ஈஸியா நீங்க படிச்சு கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் என்னது, அதாவது புள்ளிகள் வந்து அதிகமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். விளங்கி படிச்சு கொள்வீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு இதுல இருப்பீங்க, சிறந்த ஒரு நாலேஜ்ல இருப்பீங்க. 20க்கு ஆன்சர் மூணாவது 20 பாத்தீங்கன்னா 3வது ஆன்சர். சரியா? அப்ப 20 பாத்தீங்கன்னா 3 ஆன்சர் பாத்தீங்கன்னா சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழ்வருவற்றுள் பொது நோக்கு நிதி கூற்றுகளின் நோக்கங்கள் தொடர்பான சரியான கூற்று. அப்ப பொது நோக்கு நிதி கூற்றுகள் தொடர்பினது நிதி அறிக்கைகளுடன் நோக்கங்களுடன் தொடர்புடைய சரியான கூற்றுகள். அப்ப சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சோ பாப்போம். ஒண்ணாவது, இவை நிறுவனத்தின் நிதி தகவல் கோருவதற்கு அதிகாரம் கொண்டிருப்பவர்களுக்காக வழங்கும் நோக்கம் உடையது. அதை என்ன சொல்றாங்கன்னா, நிதி தகவலை வழங்கப்படுகின்றார். நிதி தகவல் பாத்தீங்கன்னா அதை கேட்கப்படுகின்ற நபர்களுக்கு மாத்திரம், அது கேட்கப்படுகின்ற நபர்களுக்கு மாத்திரம் வழங்க பாத்தீங்கன்னா நோக்கம் உடையதான். அது கேட்கின்ற நபர்களுக்கு மாத்திரம் வழங்க மாட்டாங்க. இது என்னது, சகல தரப்பினருக்கு வழங்கக்கூடியதாக காணப்படும். கண்டிப்பானது ஏ வரக்கூடாது. அப்ப ஏ இருக்கிற விடையை பாத்தீங்கன்னா 1வதுலயே இருக்குது, 2வதுலயே இருக்குது, 4வதுலயே இருக்குது, 5வதுலயே இருக்குது. அது மிக சரியான விடை எது? 3வது. பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு தான் வாட்சேன், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வாட்சேன், ஆன்சர் எது? 3வது. ஏன் இதுல ஏ இல்ல? அப்ப கண்டிப்பா அது பிசிடி இல்ல சரியானதா இருக்கும். வாட்சி பார்ப்போம் அதையும். அவற்றின் குறிக்கோள் பயன்பாட்டாளருக்கு அவர்கள் சார்ந்த தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவலை தேவையான நிதி தகவல்களை வழங்கலாம். சரி, இது அக்கறையுடைய என்னது பயன்பாட்டாளர்னா அக்கறையுடைய தரப்பினர் பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த தகவலை வழங்கலாம். சோ பி சரி. அவை பயன்பாட்டாளருக்கு தேவையான சகல நிதி சார்ந்த தகவலையும் வழங்கலாம். அப்ப சகல நிதி சார்ந்த தகவல், அப்ப பயன்பாட்டாளர்னா அக்கறையுடைய தரப்பினர் சகல நிதி சார்ந்த தகவலையும் வழங்கலாம். கரெக்ட். இவை அறிக்கைகளுக்கு நிறுவனத்தின் பெருமதியை காட்டும் வகையில் தயாரிக்கப்படுகிறது. பெருமதினா எமௌண்ட்டை குறிப்பிடுவாங்க. அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை தான் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த குற்றம் சரி. அது மிக பொருத்தமா இதை பாத்தீங்கன்னா 3வது ஆன்சராக காணப்படும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. அடுத்து பார்ப்போம். 21க்கு என்ன ஆன்சர்?
சரி, 21வது பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பார்ப்போம். தீர்மானம் எடுத்தலுக்கான தகவல்களை அக்கறையுடையவருக்கு வழங்குவது என்பது. நாலாவது அண்ணா. ஓகே, 4வது ஆன்சர் சரி. தீர்மானம் எடுத்தலுக்கான தகவல்களை அக்கறை உடையோருக்கு வழங்குவது என்பது குறிப்பிடுவது யாது? அதாவது அக்கறையுடைய தரப்பினர் பாத்தீங்கன்னா தகவல் வழங்குவது என்பது குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு டிஃபரெண்ட் விலையும் கொள்ளுங்க. மேல பார்த்தோம், கேள்வி கேட்டு என்ன செஞ்சுக்காங்க, அதுக்கான வரையறுக்கிறது கேட்டாங்க. அதாவது நிதி கணக்கீடுனா என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி கணக்கின் நோக்கம்னா என்ன, நிதி கணக்கின் தொழிற்பாடுனா கேட்டாங்க. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா அந்த தொழிற்பாடு நோக்கம் குறிக்கோள் கொடுத்துட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்கறையுடைய தரப்பில் பாத்தீங்கன்னா தகவலை வழங்குவதுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மிக பொருத்தவரை பாத்தீங்கன்னா 4வதா இருக்கும். என்னன்னா கணக்கின் அடிப்படை ஒரு நோக்கமானதா காணப்படும். அந்த கணக்கின் அடிப்படை ஒரு நோக்கம் தான் அக்கறையுடைய தரப்பினர் பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுப்பது பாத்தீங்கன்னா தகவலை வழங்கக்கூடியதா காணப்படும். ஏன் 1வது பாத்தீங்கன்னா இது கணக்கின் தொழிற்பாடாகும். சோ கணக்கின் தொழிற்பாடு பாத்தீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்றாக காணப்படும். அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் பாத்தீங்கன்னா அது நோக்கமாக காணப்படும், தொழிற்பாடல்ல. அடுத்து கணக்கின் மரபுகள் பாத்தீங்கன்னா நிதி கணக்கிட தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மரபுகள், கொள்கைகள், சட்டத்திட்டங்கள் குறிப்பிடக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கிட்டு என்ன கருக்கள் பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். அது நிதி கணக்கீடு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கீட்டின் உள்ளீடுகள் பாத்தீங்கன்னா கணக்கின் உள்ளீடுகள் என்பது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. அப்ப இந்த நோட் பண்ணிக்கொள்ளும், போட்டு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளும். இது பாத்தீங்கன்னா நிதி கணக்கின் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக காணப்படும். அதே மாதிரி இது வரக்கூடியதாக காணப்படும். இது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்றாக இந்த இடத்துல காணப்படும். மிக பொருத்தமான வீடு 4வது ஆன்சரா இருக்கும். இது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல, அடுத்து பார்ப்போம். இது பார்க்க போறோம்னா 22வது. சோ அப்ப 22வதுக்கான ஆன்சர் பார்ப்போம். 22வதுக்கான ஆன்சர் என்னது? மூன்றாவது. 3வது ஆன்சர் பார்ப்போம். 22வதுக்கு 3 ஆன்சர் சரியான பார்ப்போம். என்ன கேள்வினா கணக்கீடு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் மிக சரியான கூற்றை தெரிய செய்க. கணக்கீடு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் மிக சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்போன்னா பார்ப்போம். கணக்கீட்டு அலகு என்பது கணக்கீட்டை மேற்கொள்ளும் தனிநபர், நிறுவனம் அல்லது அரசு ஆகும். சரியா? அப்ப கணக்கீட்டு தொடர்பாக பின்னர் கூற்றுகள் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று பார்த்தீங்கன்னா சரி. கணக்கீட்டு அலகு என்பது பாத்தீங்கன்னா தனிநபர், நிறுவனம், அரசு பாத்தீங்கன்னா ஆகும். இது பாத்தீங்கன்னா மேலும் நம்ம கேள்வி பார்த்தோம். அப்ப இந்த கூற்று சரியான கூற்று. கண்டிப்பா ஏ வரணும். ஏ இல்லாத விட பாத்தீங்கன்னா 5வதுல ஏ இல்லை. அப்ப கண்டிப்பா 5வது விட வராது. அடுத்து பி பாத்தீங்கன்னா கணக்கீட்டு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை கருத்துக்கோள் வணிக அழகுசார் எண்ணக்கரு ஆகும். சரியா? இப்ப வணிக அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்றாங்கன்னா கணக்கீட்டின் சட்டத்தின்படி அடிப்படை கருத்துக்கோள் பாத்தீங்கன்னா வணிக அழகுசார் என்ன கருவாகும். சரியா? இது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டினது. பி பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டினது. கணக்கீட்டின் சட்ட வாக்கத்தின்படி என்ன சொல்றாங்கன்னா உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறுன்னு சொல்லப்படுகிற ஒரு எண்ண கருத்தானது அழகுசார் எண்ண கரு. இதுதான் பிரதான ஒரு எண்ண கருவாக காணப்படும். ஆரம்பத்துல படிக்கப்படும் எண்ண கருவினது இந்த அழகுசார் எண்ண கருத்தான். சட்டகத்தின்படி அடிப்படை கருத்துக்கோள் என்னது? உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு என்ற அடிப்படை அமையாது கணக்கை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்றோம். அப்ப சரியான கூற்று பாத்தீங்கன்னா பி சரி. பி இல்லாத விட பாத்தீங்கன்னா பி கண்டிப்பா வரணும். பி இல்லாத விட பாத்தீங்கன்னா 1ஆல பி இல்ல, 3ஆல பி இல்ல. அப்ப உங்களுக்கு டவுட்டா இருக்கணும். ஒண்ணு 2வது ஆன்சரா வரணும், இல்லாட்டி 4வது ஆன்சரா வரணும். இது 2 தான் இது ஆன்சரா வரக்கூடிய. இப்ப சியை வாட்சி பார்ப்போம். கணக்கீட்டின் பிரதான நோக்கம் அக்கறையுடைய தரப்பினருக்கு தேவையான பயனுள்ள தகவலை வழங்குவதாகும். அப்ப கணக்கீட்டின் பிரதான நோக்கம் பாத்தீங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க. அக்கறையுடைய தரப்பினர் பாத்தீங்கன்னா தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. அப்ப அக்கறையுடைய தரப்பினா அது உரிமையாளரா இருக்கலாம், முகாமையாளரா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், வாடிக்கையாளரா இருக்கலாம், கடன் வழங்குனரா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம். இவர்கள் பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் மேற்கொள்வது பாத்தீங்கன்னா பயனுள்ள தகவலை வழங்கணும். அப்ப கண்டிப்பா சி வரணும். அப்ப சி இருக்கிற விட பாத்தீங்கன்னா 4வது சி இருக்கிற விட. சோ அப்ப 4வது ஆன்சர் சரி. ஏன் 2வது வராதுன்னா இதுல சி இல்ல. சோ அதனால 2வது ஆன்சர் வராது. அப்ப மிக சரியான விட பாத்தீங்கன்னா 4வதா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா?
இரண்டாவது இல்லண்ணா. இல்லை. அப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். 23வது. ஸோ 23வது என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். ஓகே பார்ப்போம். 4வது ஆன்சர் சரியா என்ன கேட்டிருக்காங்க? கணினி செயல்முறையின் கணக்கீட்டு செயல்முறை பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறையில குறிப்பிட கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலுள்ள கேள்விக்கும் கீழே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா டிரெக்ட் கேள்வி, டிரெக்ட் ஆன்சரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு விளங்காத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்னா பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிக்கையிடல் இனக்காணலும் வகைப்படுத்தல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா அறிக்கையிடல் தான் ஒன்னாதான் வரணும். இதுல பாத்தீங்கன்னா அங்கீகரித்தல் வராது. சரி. ஓகே 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 நம்ம அங்கீகரித்தல் வரும். சரி. அதுல பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா கணக்கீட்டு செயல்முறையின் சரியான ஒழுங்குமுறையாக அமையும். அப்ப கணக்கீட்டினுடைய நிதி கணக்கீட்டு செயல்முறை இருக்கு தானே. ஒன்னா இனக்காணலும் அளவிடலும், அடுத்து பாத்தீங்கன்னா பதிவு செய்தல், அடுத்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தல், அடுத்து பாத்தீங்கன்னா புலிப்பாக்கல் செய்தல், அடுத்து பகுப்பாய்வு செய்தல். இதனுடைய ஒழுங்குமுறை வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம உள்ள வாட்சி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா அறிக்கையிடல்னா பதிவு செய்யறதா சொல்றாங்க. சரி. அறிக்கையிடல் பதிவு செய்தல். ஸோ அறிக்கையிடல் பாத்தீங்கன்னா பதிவு செய்ய சொல்றாங்க. அடுத்து அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளல், அடுத்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தல் சொல்றாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தொகுத்தல், அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் பரிமாற்றம் செய்தல். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சரி, ஆனா ஓடுறால ஒழுங்கு வரிசையில இல்லை.